வணக்கம். மனிதனுக்குள் இருக்கின்ற உற்சாகத்தை குறைக்கச் செய்கின்ற விஷயங்கள் என்னென்ன என்று ஒரு கேள்வியை குருவிடம் சிஷ்யன் கேட்கிறார். மனிதன் உற்சாகமாக இருப்பதையே தொடர்ந்து விரும்புகிறான். ஆனால் அவனுடைய உற்சாகத்தை குறையச் செய்கின்ற பல்வேறுபட்ட சூழ்நிலைகளால் மனிதர்கள் துவண்டு போகிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்பதனால் அந்த கேள்வி அமைகிறது. அப்போ மனிதனுக்குள் இருக்கின்ற உற்சாகம் குறைவதற்கு உடலிலே உண்டாகக்கூடிய நோய் அந்த உற்சாகத்தை குறைய செய்துவிடும். நீங்கள் என்ன உற்சாகமாக இருக்கணும்னு நினச்சாலும் உடல் நோயுற்றிருக்கும் போது உங்களால் உற்சாகமாக இருக்க முடியாது. அதுபோல் மனம் கடன் சிக்கல்களிலே, உறவு சிக்கல்களிலே, அதுபோன்று அறியாமையினுடைய உச்சத்திலே, சூது பேராசை போன்ற எண்ணங்கள் மனிதர்களிடத்திலே எழும்போது அந்த எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு நமது உற்சாகம் குறைந்து போகும். அதாவது உற்சாகம் தற்காலிக உற்சாகமாக இருந்து அது கொஞ்ச நேரத்தில் பொசுக்குன்னு போயிடும். அது எதிர்பார்த்தது நடக்கலைன்னொடனே அது பொசுக்குன்னு போயிடும். ஆக நமது வாழ்க்கையை நிகழ்காலத்திலே வைத்து கொண்டு பழக வேண்டும். நிகழ்காலத்தில் நாம் இருக்க பழகணும். ப்ரெசண்ட் லைஃப்பில் நம்ம இருக்க பழக தான் நமக்கு உற்சாகம் கிடைக்கும். மகிழ்ச்சியும் நன்றியும்.